விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். முதலாவது சந்தோஷ தேவரசில் முதல் தேவரசியம் கபிரியல் சமரச தேவமாதாக மங்கள வார்த்தை சொன்னதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் உலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது, தேவமாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை குறித்து தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாவது, கர்த்தர் பிறந்ததை குறித்து தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும்.
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 4வது இயேசுநாசாமி கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5வது 12 வயதில் காணாமல் போன கர்த்தரை தேவாலயத்தில் கண்டடைந்ததை குறித்து தியானிப்போமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உயிர் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதூரான சிஸ்டர் மிக்கேலே, தேவரான சிஸ்டர் கபிலே, ரபேலே, அப்போஸ்தலரான சிஸ்டர் ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை நேசப்பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 ஜெபத்தை உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாதகாணிக்கு அழைத்து பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 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 எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி.
இறைவனிலே தூய மாதாவே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களின் தேவைகளை நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுதே பாரமுகமாயிராதே. ஆசீர்வதிக்க பெற்றோருமாய் உலகத்திற்கு உரிமையுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் புனித அணியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை என்றவர் நீரே. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற யாவருக்காகவும் அன்றாடுவோம். கிறிஸ் அண்ட் ராய் நன்றி திருப்பலியாகவும், எம்ஏ டேனியல் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், திருமதி சூசன் தாமஸ் நன்முறையில் அறுவை சிகிச்சை முடிந்தமைக்கு நன்றி திருப்பலியாகவும்,
ராமாபுரம் பங்கை சார்ந்த திருமதி பாத்திமா மெலடிஸ் குடும்பத்தினர் வேண்டுதல் மற்றும் நன்றி திருப்பலியாகவும், அவர்களுடைய மகள் ஜெனிஃபர், கணவர் ஜான்சன் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியில் நம்முடைய அருள் சகோதரி மரீனா அவர்களுடைய தந்தை பேஜில் கிறிஸ்தா அவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும், ஜெசி மங்கலம் அவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும், பாப்டிஸ்ட் டிஸ்மாஸ் மற்றும் பீட்டர் அவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இயேசுவை முற்றிலும் அறிந்தவர்களாய் வாழ அழைப்பு கொடுக்கிறது. மோனிகம்மாவினுடைய நினைவு நாளன்று புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசிக்க கேட்ட பகுதியினுடைய முதல் பகுதியே இன்றைய முதல் வாசகமாகவும் நமக்கு அமைந்திருக்கின்றது. புனித பவுலடியார் தன்னுடைய இயேசு அனுபவத்திற்கு பிறகு இயேசுவை தவிர வேறொன்றையும் அறிந்து கொள்ள அவர் விரும்பவில்லை என்பதை ஆணித்தரமாய் அறிந்திருந்தார். அதை நற்செய்தியாய் அறிவிக்கின்றார். அதைத்தான் இன்றைய சிந்தனையாக நாம் முதல் வாசகத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். புனித பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதும் திருமடலில் மிக அழுத்தமாய் சொல்லுகின்றார், நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகி இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த முதல் செய்தி நாம் இயேசுவை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பெரிதும் உதவியாய் இருப்பவர் அன்னை மரியாள். அன்னை மரியாளை போன்று கடவுளையும் இயேசுவையும் அறிந்தவர்களாய் வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியை நாம் ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடின தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாதியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையால், சொல்லாலும், செயலாலும், கடமையில் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான ஆட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால்
இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை, ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரிலும் நான் விவேகமுள்ளவனாய் இருக்கின்றேன், ஏனெனில் உம் ஒழுங்கு முறைமைகளை நான் சிந்திக்கின்றேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன், ஏனெனில் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கிறேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீதாமே எனக்கு கற்றுத்தந்தீர். பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 16 30 முடிய. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார்.
தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்து பார்த்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்மொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் இயேசுவையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்ன நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரை உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகும் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகி இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது ஆண்டவரின் நல்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த சனிக்கிழமை அன்னையினுடைய கொடியேற்ற திருநிகழ்வு திருப்பலியில் அன்னை மரியாள் உயிருள்ள கடவுளின் திருப்பேழை என்கின்ற தலைப்பில் புதிய குரு நம் பங்கிலிருந்து இந்த ஆண்டு நம்முடைய மறை மாவட்டத்திற்கென்று அருட்பொழிவு செய்யப்பட்ட அருட்தந்தை எட்வின் ஜெரோம் அவர்கள் தம்முடைய சிந்தனையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அன்னையினுடைய பிறப்பு விழாவினுடைய தயாரிப்பினுடைய இந்த நவநாளில், இந்த நாளில் கடவுளின் சீடர் மரியாள், இயேசுவின் முதல் சீடர் மரியாள் என்கின்ற தலைப்பில் நம்முடைய சிந்தனையை நாம் தியானிக்க முயற்சி செய்வோம். இந்த சிந்தனையை இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டோடும் நாம் தொடர்புபடுத்தி தியானிக்க முயற்சிப்போம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் கடவுளின் சீடர். அன்னை மரியாள் இயேசுவின் முதல் சீடர். இந்த சிந்தனையை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்வது? நீங்கள் கூகுளுக்கு சென்றால் டிசைபிள் என்கின்ற வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தம் தேடுவீர்கள் என்று சொன்னால்,
அது ஒரு விளக்கத்தை அல்லது சீடர் என்பதற்கான வரையறையை கொடுக்கிறது. இன்னும் ஆழமாய் சென்று who is a disciple என்கின்ற கேள்விக்கு விடை தேடி நீங்கள் கூகுளில் ஆராய்கின்ற பொழுது பின்வருகின்ற வரையறைகள் அதற்கான விளக்கங்களாய் நமக்கு தரப்படுகின்றது. Who is a disciple? In the ancient world, a disciple is a follower or adherent of a teacher. கடந்த காலங்களில் சீடர் என்பவர் ஒரு ஆசிரியரை அல்லது ஒரு குருவை பின்பற்றுகிறவர் அல்லது அவர் வழி நடக்கிறவர் என்று சொல்லி வரையறை சொல்லுகின்றது. தொடர்ந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வரையறைகள், disciple is a one who imitates both the life and teaching of the master. சீடர் என்பவர் தன்னுடைய குருவினுடைய வாழ்க்கையையும் போதனையையும் பிரதிபலிப்பவர் என்று சொல்லி சொல்லுகின்றது. இன்னும் அதற்கான வரையறையை தேட முயற்சிக்கின்ற பொழுது disciple means a living copy of the master என்றும் சொல்லப்படுகிறது. சீடன் என்பவன் தன்னுடைய குருவை தன் வாழ்வில் வாழ்ந்து காட்டுகின்ற, உயிரோடு இருக்கின்ற பொழுது வாழ்ந்து காட்டுகின்ற ஒருவர் என்று சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, மேல் குறிப்பிட்ட இந்த வரையறைகளின் பின்புலத்தில் எப்படி அன்னை மரியாள் கடவுளின் சீடர் அல்லது எப்படி இயேசுவின் சீடர் என்பதை முதலில் நாம் சிந்திக்க முயற்சிப்போம். A disciple is a follower of a teacher. சீடர் என்பவர் தன்னுடைய ஆசிரியரை, தன்னுடைய குருவை பின்பற்றுகின்ற, பாத சுவடுகளின் மீது தன்னுடைய பாதங்களை பதிய வைத்து நடக்கின்றவர். அன்னை மரியாள் எப்படி கடவுளுடைய சீடராய் இந்த வரையறையின் பின்புலத்தில் இருந்தார் அல்லது வாழ்ந்தார் என்று நாம் தியானிக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் கடவுளின் விழுமியங்களையும் போதனைகளையும், தங்களுடைய யூத மதம் சொல்லிக் கொடுத்த எல்லா சட்டங்களையும், மோயிசன் வழியாய் தங்களுக்கு தரப்பட்ட எல்லா வாழ்வியல் நெறிமுறைகளையும் வாழ்வில் ஒன்றுவிடாமல் அழுத்தமாய் கடைபிடித்தார். எந்த ஒரு நெறிமுறையிலிருந்தும், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வகுக்கப்பட்ட சட்டங்களிலிருந்தும் நெறிமுறைகளிலிருந்தும் அன்னை மரியாள் சிறிதும் அடிபெறாமல் வாழ்ந்தார்கள். எனவேதான் கடவுள் அன்னை மரியாள் தனக்கான சீடத்தியாய் தேர்ந்து கொள்ளுகின்றார். எப்படிப்பட்ட சீடத்தியாய்? அவள் வழியாய் தன் மகனை இந்த உலகிற்கு கொடுக்கின்ற சீடத்தியாக கடவுள் தெரிந்து கொள்ளுகின்றார். எனவே தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் மிக அழகாய் சொல்லுகின்றார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் பவுலடியார் அழகாய் சொல்லுகின்றார். கடவுள் தம் மகனை ஒரு பெண்ணிடம் பிறக்கச் செய்தார் என்று சொல்லி, காலம் நிறைவுற்ற போது, திருச்சட்டத்திற்கு நாம் எல்லாருமே உட்பட்டிருந்த பொழுது, கடவுள் தம் மகனை ஒரு கன்னியின் வழியாக பிறப்பெடுக்க செய்தார் என்று சொல்லி கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5வது இறைவசனங்கள் சொல்லுகிறது. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு அன்னை மரியாள் வழியாக தம் மகனை உலகிற்கு அனுப்பி நம்மை மீட்கும்படியாய் தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை கடவுள் தனக்கான சீடத்தியாய் பார்த்தார், தனக்கான பணிக்குடமாய் பார்த்தார், தன் மகனை சுமக்கின்ற கருவறையாய் பார்த்தார். புதிய ஏற்பாட்டில் இவள் என்னுடைய பேழையாய் இருப்பாள் என்பதை கடவுள் பார்த்தார். எனவே அன்னை மரியாளை தன்னுடைய சீடனாக்கிக் கொள்ளுகின்றார். அந்த சீடத்தி வழியாக நமக்கான மீட்பரை உலகிற்கு அனுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, யூத பாரம்பரியத்தில், கலாச்சாரத்தில், வாழ்வியல் முறையில் வளர்ந்த அன்னை மரியாள்
யாக்கோபு எழுதிய திருமுகம் விவிலியத்தில் இணைக்கப்படாத நற்செய்தி நூல். யாக்கோபு நற்செய்தி சொல்லுகிறது, அன்னை மரியாளை அவருடைய பெற்றோர் சிறு வயதிலேயே அவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார்கள். காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அன்னை மரியாள் சாமுவேல் இறைவாக்கினரை போல் எப்படி ஏலியினுடைய வளர்ப்பில் ஆலயத்தில் வளர்ந்தாரோ அப்படித்தான் அன்னை மரியாளும் ஆலயத்தில் வளர்க்கப்பட்டாள். எனவே அவள் கடவுளுக்குரியவளாய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். எனவே கடவுள் அன்னை மரியாளை தனக்குரிய கருவறையாய், பள்ளிக்கூடமாய், சீடத்தியாய், முதல் சீடராய் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றார். எனவே அவர் வழியாய் இயேசுவை நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை ஈண்டெடுத்த பிறகு இயேசுவினுடைய களப்பணிக்காக இயேசு மட்டும் தன்னை தயாரிக்கவில்லை, கூடவே அன்னை மரியாளும் தன்னை தயாரிக்கின்றார். எனவே தான் திருச்சபை சொல்லுகிறது, அன்னை மரியாள் இயேசுவினுடைய முதல் சீடத்தி. இயேசுவுக்கு 70 சீடர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகின்றது. அவர்களைத்தான் அவர் இருவராக தாம் செல்லவிருந்த ஊர்களுக்கும் நகர்களுக்கும் அனுப்பினார் என்று சொல்லி ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள் 3 நமக்கு சொல்லுகின்றார்கள். அந்த 70 பேரிலிருந்து இயேசு 12 பேரை தெரிவு செய்கின்றார். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17 - 19 முடிவுள்ள பகுதிகளில் அந்த திருத்தூதர்களுடைய பெயர்கள் நமக்கு பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. சீடர்களாயிருந்தவர்கள் சீடர் நிலையிலிருந்து அப்போஸ்தலர்கள் என்கின்ற இயேசுவுக்கு நெருக்கமாயிருக்கின்ற நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இவர்கள் எல்லாரையும் விட இயேசுவுக்கு தொடக்கத்தில் இருந்து நெருக்கமாயிருந்தார். எனவே அப்போஸ்தலர்களுக்கு முன்பாகவே, சீடர்களுக்கு முன்பாகவே இயேசுவினுடைய முதல் சீடத்தியாய் அன்னை மரியாள் இருந்தார். இதற்கு விவிலியம் நமக்கு சான்று பகர்கின்றது. இயேசு தமக்குரியவர்களை தம்மிடம் அழைத்தார் என்று சொல்லி மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு தமக்குரிய சீடர்களை அவர் பெயர் சொல்லி அழைப்பதற்கு முன் நாம் அந்த பகுதியிலே என்ன வாசிக்கின்றோம்? அழகாய் சொல்லப்படுகிறது, அதன் பின்பு இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்கள்? செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரன் யோவான், அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இவர்களை எல்லாம் இயேசு விரும்பினார், எனவே அழைத்தார். இவர்களை எல்லாம் விரும்புவதற்கு முன் அன்னை மரியாளை, தம் தாயை இயேசு விரும்பினார். எனவே தம் தாயை இந்த சீடர்களுக்கெல்லாம் மேலான சீடராய், முதல் சீடராய் தேர்ந்து கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இயேசுவை பெற்ற தாய், இயேசுவை வளர்த்தவர், கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப இயேசுவை வளர்த்தவர். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இயேசுவினுடைய முதல் சீடத்தியாய் அன்னை மரியாள் இருந்தாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தாம் விரும்பியவர்களை இயேசு அழைப்பதற்கு முன்பாகவே தம் தாயை தம் களப்பணிக்கான தமக்கு நெருக்கமான முதல் சீடத்தியாய் கொண்டிருந்தார். இந்த சீடத்தி வழியாகத்தான் இயேசு தமது வல்லமையை கூட வெளிப்படுத்தினார். இயேசு தமது வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்தவர் அன்னை மரியாள். அப்படி என்றால் அப்போஸ்தலர்களை காட்டிலும் சீடர்களை காட்டிலும் மிகுந்த வல்லமையுடையவளாய், சக்தியுடையவளாய் அன்னை மரியாள் இருந்தார். ஒருவேளை நாம் இப்படி கூட சொல்லிக் கொள்ளலாம், இயேசுவினுடைய அன்னை மரியாளுடைய முதல் சீடர் இயேசு என்று கூட நாம் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இயேசு தம்மிடமிருந்த கடவுளின் வல்லமையை கானாவூரில் வெளிப்படுத்த அன்னை மரியாள் தான் இயேசுவை தூண்டி எழுப்புகின்றார். கடவுளுடைய வல்லமை அவருக்குள் இருப்பதை அவருக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். எனவே தான் சொல்லுகின்றார், அவர் உங்களுக்கு சொல்லுவதை செய்யுங்கள். கானாவூரில் தண்ணீரை ரசமாய் மாற்றுகின்றார். அந்த குடும்பத்தின் கண்ணீரை அவர் சந்தோஷமாய் மாற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இயேசுவின் முதல் சீடத்தை. காரணம், இயேசு தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார் என்று சொன்னார். முதலில் அவர் விரும்பியது, அன்பு செய்தது அன்னை மரியாள். யோசேப்பினுடைய இறப்புக்கு பிறகு அன்னை மரியாளோடு தான் அவருடைய வாழ்வு 30 ஆண்டு காலமும் இருந்தது. இந்த 30 ஆண்டு காலமும் அவர் அன்னை மரியாளுடைய நிழலில் தான்
வளர்கின்றார். அன்னை மரியாளுடைய சொற்படித்தான் நடக்கின்றார். அன்னை மரியாளோடு சேர்ந்து தங்களுடைய யூத மதத்தினுடைய எல்லா நெறிமுறைகளையும் கற்றுக்கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, இவற்றையெல்லாம் குறித்து விவிலியத்தில் எழுதப்படவில்லை. எல்லாவற்றையும் குறித்து எழுதியிருந்தால் நாம் படிப்பதற்கு நேரம் இருந்திருக்காது, வாழ்நாள் இருந்திருக்காது. யோவான் நற்செய்தியாளர் அதை குறிப்பிடுகின்றார். இயேசு செய்த இன்னும் நிறைய இருக்கின்றது, அவற்றையெல்லாம் எழுத ஆரம்பித்தால் இந்த உலகமே கொள்ளாது என்று சொல்லி யோவான் நற்செய்தியின் இறுதி பிரிவிலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்கள், இயேசு தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். அழைத்தவர்களை தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். எவையெல்லாம் சீடர்களிடம் இருந்ததோ அவற்றையெல்லாம் முன்பாகவே அன்னை மரியாளிடம் இயேசு கண்டுகொண்டார். அன்னை மரியாளோடு இயேசு இருந்தார், இயேசுவோடு அன்னை மரியாள் இருந்தால். தம்மோடு இருக்கவும், இயேசுவோடு அன்னை மரியாள் இருந்தால், அன்னை மரியாளோடு இயேசுவும் இருந்தார். நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும், இயேசு நற்செய்தியை அறிவிக்க துவங்குவதற்கு முன்பாகவே அன்னை மரியாள் நற்செய்தியை அறிவித்தாள். லூக்கா நற்செய்தி நாம் வாசிக்கின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை காணச் சென்று அவளை வாழ்த்திய பிறகு அன்னை மரியாள் ஒரு மிகப்பெரிய பாடலை கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்கின்றாள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47 55 முடிவுள்ள பகுதிகளிலே மரியாவின் பாடல் என்கின்ற தலைப்பில் லூக்கா நற்செய்தியால் அழகாய் சொல்லும். அன்னை மரியாளுடைய நற்செய்தி அறிவிப்பு அதுவாக இருக்கின்றது. அன்னை மரியாளுக்கான நற்செய்தி வந்தபோது அதை ஏற்றுக்கொள்ளுகின்றால், அந்த நற்செய்தியோடு மற்றும் ஒரு நற்செய்தி, உடைய உறவினர், உடைய சித்தி முறையில் இருக்கின்ற எலிசபெத்து கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர், சமூகத்தினரால் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டவர், இப்பொழுது கருவுற்றிருக்கின்றார். அன்னை மரியாள் இந்த செய்தியை வாங்கிக் கொண்டு கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க அவள் 90 மைல்கள் நடந்து செல்லுகின்றாள். தம் உறவினர் எலிசபெத்தை கண்டு வாழ்த்து தெரிவிக்கின்றாள், நற்செய்தியை அறிவிக்கின்றாள். நீ பேறு பெற்றவள் என்று சொல்லி அன்னை மரியாள் அவரை பார்த்து சொல்லு. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத்துக்கு கொடுத்த வாழ்த்து எலிசபெத்தின் மண்ணுக்கான நற்செய்தி. இயேசு சீடர்களை தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் அன்னை மரியாள் இயேசு நற்செய்தி அறிவிப்பதற்கு முன்பாகவே நற்செய்தியை அறிவிக்க துவங்குகின்றாள். அதன் பிறகு அன்னை மரியாள் கடவுள் தனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கருணையோடு தன் மீது அவர் கண்ணோக்கியதற்காகவும் அன்னை மரியாள் புகழ்கீதம் பாடுகின்றாள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்றார். அன்னை மரியாளுடைய தாழ்ச்சியை கடவுள் கண்டார். எனவே தன் சீடராய் சீடத்தியாய் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதை குறித்து அன்னை மரியாள் சொல்லுகின்றார், தாழ்நிலையில் இருந்த என்னை, அடிமை என்னை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அன்புக்குரியவர்கள், அன்னை மரியாளுடைய நற்செய்தி அறிவிப்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது பாருங்கள். அவர் கடவுளை அறிந்தவராய் இருந்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைய பகிர்வினுடைய முகப்பிலே ஒரு நல்ல சீடர் என்பவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? A disciple is the one who imitates both the life and teaching of the master. Life and teaching of the master. கடவுள் என்கின்ற ஆசானுடைய வாழ்க்கையும் போதனையையும் கடைபிடிக்கின்ற பிரதிபலிக்கின்றவளாய் அன்னை மரியாள் இருக்கின்றாள். எனவே தான் கடவுள் தனக்கு செய்த அரும்பெரும் செயல்களை அறிவிப்பு செய்கின்றார். நற்செய்தியாய் அவர் போதிக்கின்றார். யாரிடத்தில்? எலிசபெத்திடத்திலும் எலிசபெத்தோடு இருந்த உறவினர்களிடத்திலும் அவள் மகிழ்ச்சியோடு பாடி நற்செய்தியை அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நேற்று நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் யார் இயேசுனுடைய சீடராய் இருக்க முடியும்? எவர் ஒருவர் தன் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு பின் செல்லுகின்றாரோ. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் நேற்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும்.
தன்னலம் துறந்து தம் சிலுவைகளை, அன்புக்குரியவர்களை, அன்னை முறையால் ஒரு பொழுதும் ஒரு நாளும் சுயநலம் மிக்கவளாய் இருந்ததாக விவிலியத்தில் எங்கும் பதிவு செய்யவில்லை. அன்னை மரியாள் வாழ்ந்த சமூகத்தில் இருந்தவர்கள் யாரும் அன்னை மரியாள் சுயநலத்தோடு வாழ்ந்தால் தனக்கென மட்டுமே அவள் இருந்தாள் என்று சொல்லி வாய்மொழி செய்தி கூட நமக்கு கொடுத்தவர் இல்லை. அப்படி என்றால் அன்னை மரியாள் இயேசுவின் சீடராய் எல்லாவற்றையும் துறந்து, கடவுளுக்காய் எல்லாவற்றையும் துறந்து, அவள் எப்பொழுது கடவுளுக்கு ஆம் என்று சொன்னாலோ அந்த கணமே அவள் கடவுளின் சீடத்தியாய், இயேசுவின் சீடத்தியாய் மாறினார். இதோ உமது அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும், ஆமாண்டவரே விருப்பத்தின்படி ஆகட்டும், நீர் எனக்கு அறிவித்த நற்செய்தியின்படி ஆகட்டும் என்று அன்னை மரியாளுடைய ஒரு ஆம் அவரை கடவுளின் சீடத்தியாய், இயேசுவின் சீடராய் இருக்க செய்கிறது. அன்னை மரியாளுடைய வாழ்வில் அவள் சுமந்த சிலுவைகள் ஏராளம். இயேசுடைய சிலுவையோடு ஒப்பிடுகின்ற பொழுது அது ஒன்றும் இல்லாதது போல் நமக்கு தென்படலாம். ஆனால் அன்னை மரியாளுடைய நிலையிலிருந்து நாம் தியானிக்கின்ற பொழுது அவள் சுமந்த சிலுவைகள் ஏராளம் என்று தான் திருச்சபை நமக்கு சொல்லுகின்றது. அன்னை மரியாளுடைய 7 வியாகுலங்கள், துயரங்கள், துன்பங்கள். இயேசு என்ன சொல்லுகின்றார்? என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு. அன்புக்குரியவர்களே, சிலுவை எதை குறிக்கிறது? வலுவை குறிக்கிறது, துன்பத்தை குறிக்கிறது. முன்பெல்லாம் சொல்லப்பட்டது, ஆனால் பவுலடியார் வழியாக அது நமது மீட்பின் சின்னமாய் இருக்கிறது. அன்னை மரியாள் சிமியோனின் இறைவாக்கை கேட்டு இந்த குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாய் எதிர்க்கப்படும் அடையாளமாய் இருக்கும் அன்னை மரியாளை வலிக்க செய்தது. பெரும் துன்பமாய் சிலுவையாய் அது தென்பட்டது. இயேசு பிறந்த பச்சை குழந்தையாய் ஏரோது கொலை செய்ய தேடுகிறான் என்று கேள்விப்பட்டு கனவில் எச்சரிக்கப்பட்டு தன் கணவனோடு பச்சை உடன்புக்காரியாய் எகிப்துக்கு ஓடுகின்றார். அவள் பட்ட வேதனை, அவள் சுமந்த சிலுவை எவ்வளவு வலியை கொடுத்திருக்கும். அதன் பிறகு இயேசுவை கோவிலில் காணாமல் போய் துடிக்கின்றார். இயேசுவை கண்டவுடன் கேட்கின்றார், மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தீர்? நானும் தந்தையும் உம்மை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கின்றோமே. அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரிந்திருக்கும். தன் ஒற்றை பிள்ளை, தலைச்ச பிள்ளை கூட்டத்தில் இல்லையே, உறவினர்களோடு இல்லையே, நம்மோடு இல்லையே என்று பதறிய பொழுது, துடித்த பொழுது அவள் ஒரு புழுவாய் துடித்திருப்பாள். அவ்வளவு வேதனைகளை அவள் சுமந்தாள். ஒவ்வொரு முறையும் தன் மகனை குறித்து நற்செய்தி அறிவிப்பு படலத்தின் பொழுது, இவன் பெரும் தீனிக்காரன், பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று அன்னை மரியாளிடம் சொன்ன பொழுதெல்லாம் எப்படி துடித்திருப்பான் என்று பாருங்கள். இயேசுவை சிலுவை சுமந்து செல்லுகின்ற வழியில் அன்னை மரியாள் பார்க்கின்றார். தன் கண் முன்னாலே தன்னுடைய மகன் இவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றானே, என் மகனுக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாடுகள்? துடித்திருப்பாள். அன்புக்குரியவர்கள், இயேசுவை இறந்த நிலையில் ஒருவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று சொல்லி அவரை ஈட்டியால் குத்துகின்றான். அன்னை மரியாள் நேரடியாக பார்க்கின்றான். எப்படி துடித்திருப்பாள்? தான் உயிரோடு இருக்கின்ற பொழுது, தாய் நான் உயிரோடு இருக்கின்றேன், ஆனால் என்னுடைய மகன் எனக்கு முன்பாக இறந்து போய் கிடக்கிறானே, பாடுகள் பட்டு வலிகளை சுமந்து இப்படி கிடக்கிறானே என்று சொல்லி அன்னை மரியாள் எவ்வளவு கதறியிருப்பாள். எல்லா சிலுவைகளையும் எடுத்துக்கொண்டு அன்னை மரியாள் இறுதி வரை கடவுளின் சீடத்தியாய், இயேசுவின் சீடத்தியாய், இயேசுவினுடைய சீடர்களுக்கு முன்மாதிரியான சீடத்தியாய் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் இயேசுவை அன்னை மரியாளை போல் அறிந்தவர்களாய், தெரிந்தவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கின்ற பொழுது பவுலடியார் எப்படிப்பட்ட இயேசுவை அறிந்து கொள்ள ஆர்வமாயிருந்தால், புதுமைகளை செய்த இயேசுவை அல்ல, அருமடையாளங்களை செய்த இயேசுவை அல்ல, குருடருக்கு பார்வையும் செவிடருக்கு கேட்கும் திறனும் இறந்தோரையும் உயிர்ப்பிக்க செய்த இயேசுவை அல்ல, மாறாக சிலுவையில் அறையப்பட்ட மெசியா என்று சொல்லப்பட்ட இயேசுவை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர I was not interested in any other thing except Jesus. Knowing Jesus, not knowing about Jesus. இயேசுவை பற்றி அல்ல, இயேசுவை தவிர
என் அன்புக்குரியவர்களே, ஒரு சீடனுடைய முதல் தகுதி எதுவாக இருக்க முடியும்? தன் குருவை அறிந்தவனாய், தன் குருவை முழுவதுமாய் உணர்ந்தவனாய், தன் குருவை முற்றிலுமாய் அனுபவித்தவனாய் அவன்தான் சீடனாக இருக்க முடியும். அன்னை மரியாள் அப்படித்தான் இருந்தார்கள். இயேசுவை முழுவதும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். எனவே தான் இயேசுவை கடவுளுடைய திட்டத்திற்கு 30 ஆண்டுகள் தயாரிக்கின்றால், 3 ஆண்டுகள் உடன் பயணிக்கின்றால், இறுதியாய் கடவுளின் விருப்பத்திற்கு தன் மகனையே கையளிக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, அவள் கடவுளை அறிந்திருந்தாள், இயேசுவை அறிந்திருந்தாள், முற்றிலுமாய் அனுபவித்திருந்தாள். எனவே அன்னை மரியாளால் இயேசுவினுடைய கடவுளுடைய சீடராய் சீடத்தியாய் இருக்க முடிந்தது. இன்றைக்கு கடவுள் நமக்கும் இதே செய்தியை தான் சொல்லுகின்றார். நீங்களும் என்னை அறிந்து கொள்ளுங்கள். என்னை பற்றி அல்ல, என்னை தனிப்பட்ட முறையில். கடந்த வாரத்துக்கு முந்தின வார நற்செய்தி இயேசு சீடர்களை பார்த்து கேட்பாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? எவர் ஒருவர் இயேசு அனுபவத்தை, தனி அனுபவத்தை, a one-to-one relationship, it's a relationship between me and Jesus, இப்படிப்பட்ட அனுபவத்தை எவர் ஒருவர் பெற்றுக்கொள்ளுகிறாரோ அவரால் மட்டும்தான் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். அவர் ஒருவரால் மட்டும்தான் இயேசுவை அறிவிக்கவும் முடியும். அவர் மட்டும்தான் இயேசுவினுடைய உண்மையான சீடராய் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களை, நீங்கள் கூகுளுக்குள் சென்று who is a true disciple என்கின்ற கேள்விக்கு விடை தேட முயற்சிங்கள். வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி அகராதி சொல்லுகிறது, a true disciple is not just a student or a learner but a follower. உண்மையான சீடர் என்பவர் மாணவர் அல்ல, கற்றுக்கொள்பவர் அல்ல, மாறாக பின்பற்றுகின்றவர், பின்தொடர்கின்றவர். அப்படி என்றால் அன்னை மரியாள் அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார். நாமும் அப்படிப்பட்டவராய் இருக்கத்தான் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய 2வது வாசகமான நற்செய்தி, இயேசு தம்முடைய சொந்த ஊரில் தம் சொந்த மக்களினத்தாரால் நிராகரிக்கப்படுவதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய துன்பங்களில் இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. சொந்த மக்களால் இயேசு ஏற்கப்படாமல் நிராகரிக்கப்படுகின்றார். இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இதே பகுதியை நீங்கள் மார்க்கு நற்செய்தியிலே வாசித்து பாருங்கள். மார்க்கு நற்செய்தியில் இயேசு தம்முடைய சொந்த ஊரில் நிராகரிக்கப்படுவதை மிக அழகாய், இன்னும் விரிவாய் அவர் குறிப்பிடுகின்றார். இயேசுவை குறித்து அவர்கள் சஞ்சலப்பட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அவர்கள் இயேசுவை குறித்த முன்சார்ந்த எண்ணங்களோடு இயேசுவை அணுகினார்கள். மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1-5 முடி உள்ள பகுதிகளில் இதை நாம் வாசிக்கின்றோம். இயேசுவுக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவர் கருளப்பட்டுள்ள ஞானம், என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன் தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரர்கள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். They were not ready to follow Jesus. They were not ready to accept Jesus. In fact, they were not ready to know Jesus. எனவே இயேசு அவர்களிடமிருந்து விலகிச் செல்லுகின்றார். இயேசுவை அவர்கள் தங்களுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்களால் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் மீண்டுமாய் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 25-33 முடி உள்ள பகுதிகளில் இயேசு அழகாய் சொல்லுகிறார், எவர் அவருக்குரிய சீடராய் இருக்க முடியாது. எவர் இருக்கலாம் என்பதை நாம் தியானித்தோம். எவர் இருக்க முடியாது என்பதை மிகச் சுருக்கமாக வெறும் வார்த்தைகளை மட்டுமே மேற்கோள் காட்டி இயேசு சொல்லுகின்றார், என்னிடம் வருபவர், அப்படி என்றால் என் சீடராய் இருக்க விரும்புகின்றவர், என்னை பின்பற்ற விரும்புகின்றவர், தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை, ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால், இயேசுவை விட மேலாக கருதினால், அவர் சொல்லுகின்றார், அவர் என் சீடராய் இருக்க முடியாது. 1. 2வது, தம் சிலுவையை சுமக்காமல்
என் பின் வருபவர் என் சீடராய் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவின் சீடராய் இருக்க போகிறோமா அல்லது இயேசுவின் சீடராய் இல்லாமல் இருக்க போகிறோமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். நாம் இயேசுவின் சீடராய் இருக்க விரும்புகிறோம் என்று சொன்னால் நாம் இயேசுவை அறிந்தவர்களாய், இயேசுவை அனுபவித்தவர்களாய், இயேசுவோடு உடன் பயணிப்பவர்களாய் அன்னை மரியாளை போன்று நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே தான் குறிப்பிடுகின்றேன், அன்னை மரியாள் இயேசுவின் முதல் சீடர். இயேசுவுக்கான முதல் சீடர் அன்னை மரியாள், இயேசுவுக்கான குருவும் அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாளை போன்று நாமும் இயேசுவை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய், அனுபவித்தவர்களாய், அன்னையை போல் நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களாய், இயேசு என்கின்ற நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களாய் வாழ அருள் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளும் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே மதுமாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை மீட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்றி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் எல்லாரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் புகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா ஆட்சி என்றும் உமக்கு உரியதே.
அன்னை மரியாளை போன்று இயேசுவை அறிந்தவர்களாய், அனுபவித்தவர்களாய், அறிவிப்பவர்களாய் வாழ அருள் வேண்டி கரம்பிரித்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்தெழுக போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறினம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கடைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தவறியவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வெண்ணும் கோடையா மனித வாழ்வை அழிய உறவில் இணைக்கும் பணியில் இறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே, எங்கள் அருள்வாழ்வின் வழிகாட்டியே. பணிவாழ்வை எங்கள் அகலாக ஏற்று தயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம். பணிவாழ்வை எங்கள் அகலாக ஏற்று
விருந்து பல்லவி. என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. லூக்கா நற்செய்தி 11:27. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவு உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தின் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின்றியை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாதை போன்று இயேசுவின் அன்பு சீரராய் வாழருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுதலை. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே